தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 1/5/2023 திங்கட்கிழமை, பூரம் நட்சத்திரம் காலை 5:46 வரை, பிறகு உத்தரம் நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, ஜாதகத்தில் மொத்தம் 12 கட்டங்கள் இருக்கு. இந்த கட்டங்களில் உள்ள கிரகங்களை பார்க்கணும். கட்டங்கள் நன்றாக இருந்தால்தான் தீர்த்திக்கிற திட்டங்கள் சிறப்பாக நிறைவேறும் அப்படின்னு சொல்லுவாங்க. கிரகங்களுடைய சுழற்சி தான் மனித வாழ்க்கையின் வளர்ச்சிங்கிறதை இப்போ மக்கள் கண்டுகொண்டார்கள். அதனால தான் குரு பயிற்சியான உடனே எப்படி இருக்கும், சனி பயிற்சியானா எப்படி இருக்கும், புத்தாண்டு பிறந்துருச்சா எப்படி இருக்கும்லாம் கேட்குறாங்க. என்ன இருந்தாலும் அவருடைய சுய ஜாதகம் வலிமையாக இருந்தால் தான் அந்த காரியங்கள் நடக்கும். பொது பலன்தான் இவைகள். அதனால் நீங்கள் உங்கள் சுய ஜாதகத்தை புரட்டி பார்க்குற போது எந்த கிரகம் எந்த இடத்துல இருந்தால் நல்லதுன்னு பார்க்கணும். வெறுமனை மட்டும் பார்க்கக்கூடாது. அது யார் காலில் இருக்குன்னு பார்க்கணும். ஒரு நட்சத்திரத்துக்கு 4 கால், 27 நட்சத்திரத்துக்கு 108 கால், 108 காலையும் 9 கால் இருக்கும் விதத்தில் மேஷத்துக்குள்ள அசுவதி, பரணி, கார்த்திகை 1ஆம் பாதம், அசுவதி 4, பரணி 4 கால், கார்த்திகை 1. அதுக்கப்புறம் கார்த்திகையில் மிச்சம் உள்ளது ரிஷபத்துக்கு வந்துடும். கார்த்திகை, ரோகிணி, மிருகசீஷம், அதில் 2 பாதம் வரும். அதுக்கு பிறகு அடுத்ததுக்கு மிதுனத்துக்கு வந்துடும். மிருகசீஷம், திருவாதிரை, புனர்பூசம். இப்படி 9 காலாக 108 காலையும் 12 கட்டத்துக்குள்ள அடைத்து வைத்திருக்கிறார்கள். இப்படி உள்ள ஜோதிடத்தில் சூரியன் இருக்கிறது ராஜகிரகம், சந்திரன் மாதாகாரகன், செவ்வாய் தைரியகாரகன், சகோதரகாரகன், புதன் மாமன்காரகன், வியாழன் புத்திரகாரகன் அப்படின்னு சொல்லி சனி ஆயுள்காரகன் என்று ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒரு காரகத்துவம் கொடுத்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் சூரியன் எந்த இடத்துல நின்னால் என்ன பலன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கு சூரியன் எப்படி இருக்குன்னா உச்சமாக மேஷத்தில் இருக்கு. இப்போ சூரியன் முதல் பாவத்தில் வீட்டிருந்தால், சூரியன் லக்னத்திலேயோ சந்திரனோடையோ ஒருத்தருக்கு இருந்துச்சு அப்படின்னா எப்படி இருக்க ஒரு வாழ்க்கை அப்படின்னு ஒரு கவிதை. சூரியனோ முதல் பாவம் வீட்டிருந்தால் சுகவானாம், தைரியமாய் எதையும் செய்வான், காரியத்தில் சுறுசுறுப்பு, ஆனால் கண் நோய் சேரும், கண்டிப்பாய் பிடிவாதம் இவருக்கு உண்டுன்னு போட்டிருக்கு. ரொம்ப பிடிவாதமாக சில பேர் இருப்பாங்க, பிடிச்சபடியே விட மாட்டாங்க, தான் பிடித்த முயலுக்கு முந்தைய கால்கிற மாதிரி. அப்படி பிடிவாத குணம் யாருக்கு ரொம்ப இருக்கும்னா லக்னத்திலேயே சூரியன் இருக்கவருக்கு இருக்குமா. அது மட்டும் இல்லை, ரொம்ப சுறுசுறுப்பாக இயங்குவார். சூரியன் ஒவ்வொரு நாளுமே அது எப்படி சுழன்றுக்குன்னே வருது பார்த்தீங்களா. வருடம் முழுவதும் ஓய்வில்லாமல் உதித்து கொண்டிருப்பது சூரியன். அதனால் ரொம்ப சுறுசுறுப்பாக லக்னத்தில் சூரியன் இருப்பவங்க இருப்பாங்க. காந்த உடலாக இருக்கும், உஷ்ணாதிக்க உடல் இருக்கும். கண் நோய் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்துடுமா. அதனால் சிறு தொல்லை வரையிலே கண்ணுக்கு பார்த்துக்கிட்டோணும். ரொம்ப தைரியமானவராக இருப்பாராம். அது மட்டும் இல்லை, அந்த சூரியன் லக்னத்தில் இருந்தவருக்கு 2ஆம் இடத்துல இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னா, ஆதவனும் 2 வீற்றிருந்தார், 2ஆம் இடத்துல இருந்தால் அன்றாடம் வருவாய்க்கு பஞ்சமில்லை, பணத்துக்கு பஞ்சமே இல்லையா, வந்துக்கிட்டே இருக்குமா. எந்த வழியிலேயாவது வரும் பணம், பல வழிகளிலும் பையை நிரப்புமா. மேதினியில் செலவிற்கு அஞ்ச மாட்டார், முன்புறத்தில் முகத்தினிலே ஒச்சம் உண்டு. அப்படி 2ல் சூரியன் இருந்தால் முகத்தில் ஏதாவது சிறு வடு இருக்குமா, ஏதாவது ஒரு விகாரமாக இருக்க மாதிரி ஒரு சிறு குறை இருக்குமா. அது தெரியாமல் இப்போ என்னமோ பிளாஸ்டிக் சர்ஜரிலாம் பண்ணிக்கிறாங்க. என்ன இருந்தாலும் இந்த 2ல் சூரியன் இருக்கிற பொழுது அவர்களுக்கு பொருளாதாரத்துக்கு இருந்ததுக்கு செலவுக்கு பஞ்சமில்லை, ஆனால் முகத்தில் சிறு குறைபாடுகள் இருக்கும். இதெல்லாம் முன்னோர்கள் சொல்லி வைத்த கருத்துகள். இதை நான் கவிதை வடிவத்தில் உங்களுக்கு சொல்கிறேன். இது மாதிரி இருந்தாலும் சில பொது பலன்கள் இவைகள் என்றாலும் ஜாதகத்தில் சூரியன் ஒருவருக்கு நல்லா இருக்கணும். ராஜகிரகம் சூரியன். இந்த சூரியன் வலுவிழந்திருந்தால் அடிமை தொழிலுக்கு போய்வார், உச்சமாக இருந்தால் சுயதொழில் செய்வாராம். சூரியனுக்குரிய சேத்திரங்கள் சூரியனார் கோயில் இருக்குது. இது மாதிரி உங்கள் ஜாதகத்துக்கு அனுகூலம் தரக்கூடிய சூரிய சேத்திரங்களை கண்டறிந்து நீங்கள் சென்று வழிபட்டு வந்தால் உங்களுக்கும் தலைமை பதவிகள், பொறுப்புகள் எல்லாம் கிடைக்கும் என்ற நல்ல கருத்தை தெரிவித்து இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் நாள் இந்த நாள். இன்று அன்றாட பணிகள் நன்றாக நடைபெறும். பணப்புழக்கம் நன்றாகவே இருக்கிறது. மாமன் மைத்துன வழியில் உங்களுக்கு மனதிற்கினிய சம்பவங்கள் நடைபெறப் போகிறது. கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுவீர்கள். கல்யாண கனவுகள் நனவாகும். இந்த நாள் உங்களுக்கு நல்ல யோகமான நாள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு சுக்கிரபலம் நன்றாக இருக்கிறது. விரயஸ்தானத்தில் 4 கிரகம். விரயங்கள் அடுக்கடுக்காக வந்து கொண்டே இருக்கும். நண்பர்களாலும் விரயம், உறவினர்களாலும் விரயம், பிள்ளைகளாலும் விரயம் என்று வரலாம். வந்தாலும் கூட விரயத்திற்கேற்ற லாபமும் உங்களுக்கு உண்டு. நாட்பட்ட நோய் அகலும். உத்தியோகத்தில் கூட சக ஊழியர்களின் ஆதரவு திருப்தி தரும். இந்த நாள் நல்ல நாள். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கு ஆடம்பர பொருட்களை வாங்குவதில் ஆர்வம் காட்டுகின்ற நாள்.
அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்கும். இடம் பூமி வாங்கும் யோகம் உண்டு. என்றைக்கோ வாங்கி போட்ட இடம் இப்பொழுது அதிக விலைக்கு விற்று அதில் வரும் லாபத்தை கொண்டு புதிய இடங்கள் வாங்குவீர்கள். உத்தியோகத்தில் உங்களுக்கு உங்கள் திறமை படிச்சிடும். தற்காலிக பணி கூட ஒரு சிலருக்கு நிரந்தர பணியாக மாறலாம். கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் விட்டு போன வரன்கள் மீண்டும் வந்து சேரும் நாள். விஐபிக்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும். விரும்பிய இடத்திற்கு பணி இடமாற்றம் உண்டு. தொழில் வியாபாரத்தில் போட்ட முதலீடுகளை எடுப்பீர்கள். சூரிய பலம் நன்றாக இருப்பதால் காரியங்களில் வெற்றி உண்டு. சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திரபலம் நன்றாக இருக்கிறது. ராசிநாதன் சூரியனும் உச்சம். விரயத்திற்கேற்ற வருமானம் வந்து கொண்டே இருக்கும். சஞ்சலங்கள் அகலும். சந்தோஷங்கள் கூடும். சமூகத்தில் பெரிய மனிதர்களின் ஒத்துழைப்பும் உண்டு. எதிர்பார்த்த அளவுக்கு பெரிய தொகை ஒன்று உங்களுக்கு வரப்போகின்றது. பெரிய மனிதர்களே ஆதரவோடு பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் விடுபடுவீர்கள். பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகளும் பதவிகளும் கூட கிடைக்கலாம். அரசியல்வாதிகளாக இருந்தால் அதிகார பதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமும் உண்டு. இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாள். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் 12லே சந்திரன். விரயஸ்தானத்திலே லாபாதிபதி இருப்பதால் லாபங்கள் எல்லாம் விரயமாகிவிடும். பணம் கைக்கு வந்த மறுநிமிடம் விரயமாகிவிட்டது என்று கவலைப்படுவீர்கள். உறவினர்களும் நண்பர்களும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்களா என்பது சந்தேகம்தான். கடன் சுமை கூடிக்கொண்டே போகலாம். மகிழ்ச்சி அதிகரிக்க வேண்டுமானால் மற்றவர்களை நீங்கள் அனுசரித்துக் கொள்ள வேண்டும். 2ல் கேது இருப்பதால் கொடுத்த வாக்கையும் காப்பாற்ற இயலாது. கவனம் தேவை. வாக்கு கொடுக்கும் முன் சிந்திப்பது நல்லது. துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு ஜென்மத்தில் கேது. ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். செலவுகளும் அதிகரிக்கும். செய்தொழில் யாரையும் நம்பி நீங்கள் எதுவும் செய்ய இயலாது. வார்த்தைகளை தவறாக பயன்படுத்தி விட வேண்டாம். அதே நேரத்தில் வாகனங்களில் செல்லும் பொழுதும் கவனம் தேவை. மதியத்திற்கு மேல் உங்கள் மனக்குழப்பம் அகல மாற்று இனத்தவர்கள் வழிகாட்டுவர். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி அதிகரிக்கும் நாள். மக்கள் செல்வாக்கு மேலோங்கும். பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு, பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம். செவ்வாய் 8லிருந்து 2ஆம் இடத்தை பார்ப்பதால் அதிகாரத்துவ யோகம் உண்டு. உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு மேலதிகாரிகளின் ஆதரவு கூடுதலாக கிடைக்கும். உங்களுக்கு தலைமை பதவிகள் தானாகவே தேடி வரலாம். சனி 4ல் இருப்பதனாலே ஆரோக்கியத்தில் சிறு சிறு அச்சுறுத்தல்கள் ஏற்பட்டாலும் ஆகாரத்தில் கட்டுப்பாடு செலுத்துவது நல்லது. தனுசு ராசி நேயர்களே, செவ்வாய் பார்வை இருக்கின்றது. இடம்பூமி விற்பனையால் லாபங்கள் கிடைக்கலாம். அடுத்த நாள்ங்கிறது எடுத்த முயற்சியில் ஆதாயம் உண்டு. ஆரோக்கிய பாதிப்புகள் ஏற்படத்தான் செய்யும் என்றாலும் மருத்துவ செலவுகள் தவிர்க்க முடியாததாக இருக்கும். நீண்ட நாட்களாக இழுபறி நிலையில் இருந்த வழக்குகள் இப்பொழுது சாதகமாக வரும். இப்பொழுது நேரம் நன்றாக இருக்கிறதா என்பதை சரியாக நீங்கள் பார்த்து அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். சுய ஜாதகத்தை அலசி பாருங்கள். 7ரை சனி விலகிவிட்டது. சில முயற்சிகளில் உங்களுக்கு தடை ஏற்பட்டுக் கொண்டே இருக்கலாம். அவற்றுக்கு தசாபுத்தி பலம் பெற்றிருப்பவர்கள் செய்ய தொடங்கலாம். அதே நேரத்தில் கேது பார்வை உங்கள் ராசியில் பதிவதால் ஆன்மீக பயணங்கள் அல்லது திருப்பணிகள் செய்யும் வாய்ப்புகள் உண்டு. மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எது செய்தாலும் யோசித்தும் இறைவனை பூஜித்தும் செய்ய வேண்டும். விரயங்கள் கூடுதலாக இருக்கும். பணப்பொறுப்பு யாருக்கும் சொல்லி மாற்றிக்கொள்ள வேண்டாம். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உங்களுடைய பொறுப்புகளை யாரிடமேனும் நீங்கள் சக ஊழியர்களிடம் ஒப்படைத்தால் அது நடைபெறாமல் போய் மேலதிகாரிகளின் கோபத்துக்கு ஆளாக நேரிடும். விரயங்கள் கூடுதலாக இருக்கும். இன்று விழிப்புணர்ச்சி தேவை. கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று கோபத்தை குறைத்துக் கொண்டு செயல்பட வேண்டிய நாள். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவீர்கள். கொடுக்கல் வாங்கல்களில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் உங்களுக்கு சக ஊழியர்களும் உங்களுடைய வேலைகளை பகிர்ந்து கொள்வார்கள். தற்காலிக பணியில் இருப்பவர்கள் நிரந்தர பணியாக மாறும் வாய்ப்பு உண்டு. 4லே சுக்கிரன் இருப்பதால் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. பிள்ளைகளின் கல்யாணங்களை முன்னிட்டு நீங்கள் அதற்குரிய இந்த சிறப்பு பொருள்களை எல்லாம் வாங்குவதற்காக முற்படுவீர்கள். அதாவது சீர்வரிசை பொருட்களை வாங்குவதிலே அதிக கவனம் செலுத்தக்கூடிய நேரம் இந்த நேரம். 3லே ராகு இருப்பதால் உங்களுக்கு சகோதர வழியிலும் ஒத்துழைப்புகள் கிடைக்கும். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு 2லே சூரியன், புதன், வியாழன், ராகு. பணப்புழக்கம் நன்றாகவே இருக்கிறது. 4 கிரகங்களின் சேர்க்கை. எனவே வருமானம் திருப்திகரமாக இருக்கும். நிச்சயித்த காரியம் நிச்சயித்தபடியே நடைபெறும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். கல்யாணம் மற்றும் மணி விழாக்கள் போன்றவைகள் நடைபெறுவதில் இருந்த தடையாகலும் பெண் குழந்தைகளின் சுப சடங்குகளும் நடைபெறலாம். 3லே சுக்கிரன் இருப்பதால் உங்களுக்கு தேவையான அளவுக்கு இன்றைக்கு பொருளாதாரம் சிறப்பாகவே இருக்கின்றது. அது மட்டுமல்ல, நூதன பொருள் வாங்குவதிலும் நீங்கள் ஆர்வம் காட்டுவீர்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு பரிசீலனையில் இருந்தது இப்பொழுது கிடைப்பதற்கான அறிகுறிகள் தென்படும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.